ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேவாஸ் வியூ. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஒரு ஹாலிவுட்லேருந்து ஒரு சூப்பர் படம். நமக்கு ஜாக்கி சான் பிடிக்காத ஆளே இருக்க முடியாது இல்லையா? ஜாக்கி சான் நடித்த ஒரு படம் வெளில வருதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். ஸோ படத்தோட நேம் கராத்தே கிட்டுன்னு வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கராத்தே கிட்ட பார்த்துருவோம், அப்புறமேட்டுக்கு லைட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். போடுங்க போடுங்க. வரலாற்றில் நம்ம பாரம்பரியங்கள் வேரூன்றி இருக்க, அதுல கும்பு வா கராட்டேவும் இருக்க. கராத்தே இந்த மரம் இன்னும் வலிமையா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு மிஸ்டர் மியாகியை தெரியுமா? நான் சென்சே மியாகியை தேடி வரல, நான் உங்களை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். ஐயோ, வயசாயிடுச்சு. ஓ மை காட், நம்ம ஜாக்கி சானுக்கு வயசாயிடுச்சா? வாழ்க்கையில மியூசிக் வைங்க. நம்ம எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. சூப்பரா. சண்டை போடுற அளவுக்கு இது அவ்வளவு முக்கியமா? லீ சென்சே மியாகி விருப்பப்பட்ட மாதிரி நீங்க வந்தாகணும். இது நான் எல்லாருக்காகவும் பண்றேன், என்ன ஆனாலும் சரி. ரெண்டு கிளைகள், ஒரு மரம். கராட்டே கிட் லெஜண்ட்ஸ் விரைவில் தமிழில் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கண்டு கழியுங்கள். நாங்கள் பார்க்க விட்டுட பாட்டோம். கராத்தே கிட் சூப்பராக இருக்குல்ல? ஸோ ஜாக்கி சான் நடித்து அவர் படங்கள்லாம் ஒன்றுமே இருக்காது. இந்த ஃபைட்டை காமெடியாக பண்ணி வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆன ஒரே ஆள் அவர் தான். அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்தாங்க, இன்க்ளூட் நம்ம ரஜினிகாந்த் சாரே பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் காமெடி சென்ஸோடு கொண்டு வர போய் தான் மக்கள்லாம் குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு அவரோட ஃபைட், அவர் படத்தில் வர்ற சீன்ஸை விட அவர் ஃபைட்டில் பண்ணுற அட்டாசிட்டிலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுவார், ஆனால் அங்கேயும் காமெடி பண்ணுவார். ஸோ அதில் அவர் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அவரோட படம் போகும்போது ஆசையாக இருந்துச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஆனால் வயசாகிடுச்சிங்கிறதான் கொஞ்சோண்டு வருத்தமாக இருக்குது. ரொம்ப வெள்ள முடியோடு வராது, வயசாகிடுச்சின்னு நல்லா தெரியுதுல. நாட்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, கடந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஜாக்கி சானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வயசாகிறது சகஜம் தானே, அது மாதிரி ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஃபைட்டு பார்த்தீங்களா செம்மையாக பண்ணுறாரு. சின்ன ஒரு சீன் வந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ படம் வெளில வரப்போகுது, 30ஆம் தேதி வெளில வரப்போகுது இல்லையா? பார்த்து ரசிப்போம். அது தமிழில் தான் இருக்குது, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், என்னோட எந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பப்போ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறேன். பாய்.